வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 ஸ்லீவை டிசைனிங் ஒர்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ட்ரேஸ் பண்ண டிசைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஃப்ளவர்ஸும் அண்ட் தென் வந்து லைன்ஸும் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். நான் இங்கே வந்து சாரீ கலர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பிங்க்கு சாடிஷில் வந்து ஒரு ஆரஞ்சு சேர்ந்த மாதிரி இருக்குது சாரீ. ஸோ அந்த மாதிரி கலரில் தான் நான் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இந்த ஒரு பெடல் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸாக யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஃப்ளவரோடைய பெட்டல் வந்து அகலமாக இருக்கும். நமக்கு வந்து கீழே வந்து சின்னதாக குறுக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நமக்கு த்ரெட் வந்து ஒரே லெவலாக வரணுன்றதுக்காக நான் ஆஃப் சைட் வந்து ஒர்க் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது அதர் சைட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அகெயின் திரும்பவும் ஸ்டார் ஸ்டிச் அண்ட் தென் லாங், இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ரிவர்ஸாக நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பெட்டல்ஸையும் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று வரா மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் போடும்பொழுது தான் வந்து நமக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னதாக பெட்டல்ஸ் வந்து மேலே வந்து நம்மளுக்கு அகலமாக இருக்கும், கீழே வந்து சின்ன ஸ்பேஸாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரா மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல முடிச்சுட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலில் நம்ம கிளாஸஸ் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடலான்றது நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது நல்ல ஒரு ஐடியாவே இருக்கும்ன்றதுக்காக இப்போ நம்ம இந்த ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இங்கே பெட்டல்ஸ் வந்து இன்சைட் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். அவுட்லைன் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா, பீட்ஸ் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே வந்து நம்ம பீட் தான் கொடுக்க போகிறோம். இப்போ இதை நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது காட்டுறேன். இந்த ஃப்ளவர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவுட்டர் வந்து பீட் தான் கொடுத்துருக்கேன். சென்டராக வந்து ஒரு ஒயிட் கலர் பீட் கொடுத்தா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் வந்து பீட் கொடுத்துருக்கேன். அப்படி ஆல்டர்னேட்டிவாக எதனா கொடுக்கணும்னா நம்ம ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி பீட் கொடுத்தாவும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்டர் தான் ஒர்க் பண்ண போகிறோம். மேலே வந்து ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் லைன்ஸை ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்குன்றதுக்காக பார்டர் ஒர்க் பண்ணுறோம். அவங்க வந்து பார்டர் வந்து நமக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சிம்பிள் பார்டர் தான் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணுற மாதிரி பீட் அண்ட் ஸ்டோன் செயின் பீட் கொடுத்து ஒரு பார்டராக நம்ம கொடுக்க போகிறோம். எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, ஸ்டோன் செயின் வந்து அப்படியே வந்து நம்ம க்ளோ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாமா இல்லை ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே நான் ஸ்டிச் பண்ணுறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம க்ளோ போட்டாலும் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. இருந்தாலும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே க்ளோ போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள், எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே அந்த ஸ்டோன் செயினுக்கு நல்ல கேப் இருக்குங்களே, அந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு பார்டர் ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த லைன்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி ஆஃப் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இந்த லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஜரி த்ரெட் வச்சு நடுவில் ஒரு பீட் கொடுத்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சென்டரில் இருக்க லைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் சைடு ஒர்க் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதர் ஆஃப் சைடு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துட்டு
நடுவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சைஸ் பீடு தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சென்டராக வந்து ஒரு லைன் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பீட் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைனில் பீட் வைக்கும் பொழுது அந்த 2 பீடுக்கும் நடுவில் பீட் வரா மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த லைன்ஸ் வந்து பார்க்க லுக்காகவும் இருக்கும். இந்த டிசைனிங்கை நமக்கு நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். ஒரே மாதிரியே வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம கேப் விட்டு ஸ்டிச் பண்ணும் பொழுது பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஜஸ்ட் நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் ஒரு அன்ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். ஸோ இதை மட்டும் இதில் வந்து நமக்கு ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். டைரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணாமல் நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம டிசைனிங் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். சென்டரில் வந்து ஃப்ளவரும் அண்ட் லைன்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பார்க்க வந்து சிம்பிளாகவும் அதை சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.